சைவானுஷ்டானத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த சைவானுஷ்டானத்தில் கரசுத்தி பகுதியை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் முக்கியமாக நமஸ்கார முத்திரை அப்படின்னு சொல்கிறோம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சைவானுஷ்டானத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு மந்திரம் உண்டு, அந்த செயலை செய்யக்கூடிய முறைகள் உண்டு, அதுக்கு பின்னாடி நாம் உணரக்கூடிய சில தன்மைகள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நமஸ்காரம்னு சொல்லிட்டு ஓம் சிவாய நம, அவ்வளோதான். ஓம் சிவாய நமன்னு சொல்லி கை ரெண்டுத்தையும் இப்படி கூப்பி கண்களை மூடி தியானம் செய்யும். இப்போ நமஸ்காரம் ஏற்கனவே நம்ம முதல்ல பண்ணுமே, இந்த சைவானுஷ்டானத்தில் இப்படி குரு நமஸ்காரம் பண்ணணுமே அப்படின்னு நாம் பார்த்தோம்னா திருப்பி அதே வருதே இந்த அனுஷ்டானத்தில் அப்படின்னா இல்லை. அதான் ரகசியம். என்னென்னா சைவானுஷ்டானத்தில் எந்த இடங்களில் சில இடங்களில் இந்த மாதிரி நமஸ்காரத்தை வரும்போது பொருள் மாதிரி சிந்திக்கணும். இப்போ முதல்ல பண்ணின நமஸ்காரங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனை அருளை நாம் பெறுவதற்காக செய்து. ஆனால் இப்போ பண்ணுற இந்த நமஸ்காரம் சிவாய நமகான்னு சொல்கிறது என்னென்னா, பொதுவாக நமஸ்காரம் அப்படிங்கிறது என்னென்னா நமு அபிவாதன ஸ்துத்யோஹோ அப்படின்னு வடமொழி சொல்கிறது. அப்படின்னு அபிவாதனம்னு தெரிவித்து கொள்ளுதல், தன்னை பிறருக்கு யார் என்று தெரிவித்தல். இப்போ நான் புதுசாக ஒருத்தரை பார்க்க போகிறேன், அவரை போய் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் இன்னார், என்னுடைய பெயர் இது, என்னுடைய ஊர் இது, என்னுடைய படிப்பு இது அப்படின்னு சொல்லி நாம் நம்மை பிறருக்கு அறிமுகப்படுத்தி கொள்ளுகிற அந்த வார்த்தையை இந்த சிவாய நமகாங்கிற சொல்ல வச்சு சொல்கிறான். அப்போ இந்த நமஸ்காரத்துக்கு இப்படி கும்புறதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவனிடத்து நாம் நம்மை அறிவித்து கொள்ளுகிறோம். அப்படி தன்னை பற்றிய ஒரு சுய அறிமுகத்தை நமக்கு சூட்டுவது தான் இந்த நமஸ்காரங்கிறது. இந்த நமஸ்காரம் இந்த சைவானுஷ்டானத்தில் நடுப்பற வரக்கூடிய இந்த நமஸ்காரத்துக்கு இது பொருள். ஏன்னா இடம் சார்ந்து, பொருள் சார்ந்து, சூழல் சார்ந்து இந்த நமஸ்காரத்தை நாம் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லுவார், நானார் என் உள்ளம்மார், அழகாக சொல்லியிருப்பார். இப்போ இதெல்லாம் அறிவிக்கிறான் இறைவன். நான் யார் அப்படின்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நமக்குன்னு இந்த உடலுக்கு சார்ந்த ஒரு அறிமுகத்தை சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி தன்னை சிவனுக்கு அறிவிச்சுக்கிறது. அதுதான் இந்த நமஸ்காரத்தினுடைய சிறப்பு. இதை கைகளை கூப்பி வணங்கிறது அப்படின்னு வச்சுருக்கோம். இதை ஒரு சின்ன பாடல் மூலமாக பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது சம்மந்தமான ஒரு தெளிவான ஒரு மனதில் ஒரு உணர்வு பிறக்கும். ஒரு பாடலை பாருங்கள். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். ஒரு கோயிலுக்கு உள்ள தரிசனம் பண்ணுறோம். அப்படி தரிசனம் பண்ணும்போது அந்த பழைய காலத்தில், அதாவது நான் சொல்கிறது ஒரு 1000 1500 வருஷம் வச்சுங்களேன், இந்த அடியவர் அதை பாடுறார். அந்த பாடலில் என்னென்ன மாதிரி நமஸ்காரம் பண்ணுறதுக்கு எப்படி இப்படிலாம் வழிபாடு நடத்தியிருக்காங்க. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால். இந்த வீணையெல்லாம் வச்சுன்னு வாசிக்கணும்னா உட்காந்துக்கணும், உட்காந்து தான் வாசிக்கணும், நின்றுட்டு வீணை வாசிக்க முடியாது. அது மாதிரி சுவாமிக்கு முன்னாடி உட்காந்து வாசினுக்கால நமஸ்காரம் அந்த உட்காந்துனுக்காலே சுவாமிக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. அந்த இசை இறைவனுடைய செவிக்கு ஆற்றுப்படுத்துகிறார்கள், அந்த இறைவனை கேட்கும்படியாக செய்கிறார்கள். அதனால் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால். அதோடு மாத்திரம் இல்லாமல் அடுத்தபடி இன்னொரு நமஸ்காரம் சொல்கிறார் பாருங்க. இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால். ஒரே கோயிலில் இதெல்லாம் நடக்குது. இருக்கொடு தோத்திரம் அப்படின்னா என்னென்னா வேதம் சொல்கிறவான்னு அர்த்தம். வேத பாராயணம் ஒரு இடத்துல உட்காந்து சொல்லிட்டு இருக்கா, பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. இந்த வேத பாராயணம் எப்படி இருக்குன்னா, முன்னாடியும் 2 வரிசையாக உட்காந்துட்டுருப்பாள், ஒருத்தர் அபிமுகமாக உட்காந்துட்டுருப்பாள்.
அபிமுகமாக உட்காந்துட்டு மந்திரங்களை சொல்லிட்டு இருப்பாள். இவா ஒரு பாகம் சொல்லுவாள், இவா எதுக்க இருக்கிறவா ஒரு பாகம் சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை, அதுவும் நமஸ்காரம் தான். துண்ணிய பீனை மலர் கையினர் ஒரு பால், நல்ல மலர்களை தொடுத்து அதை கையில் வச்சுருக்கிறவா ஒரு பக்கம் இருக்கா. தொழுகையர், அடுத்தது தொழுகையர் இப்படி கும்பிட்றது. அழுகையர், கண்ணில் அப்படியே ஜலம் ஊற்றுறது தான். துவல் கையர் ஒரு பால், துவல் கையர்னா நாட்டியம் ஆடுறது, கையை இப்படி இப்படி ஆட்டி ஆடி. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், அப்படின்னா சன்னியாசிலாம் இப்படி கும்பிடுவா தலையை தூக்கி, அது ஒரு மரபு. அதனால் சென்னியில் தலைக்கு மேலே அது தெளிவாக சொல்கிறார். அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே. இந்த பாடலில் மிக அழகாக இறைவனை நமஸ்காரம் பண்ணுற அந்த முறையை மிக அழகாக சொல்லியிருக்கா. வீணை வச்சுருக்கிறவா, கையில் புஸ்தகம் வச்சுருக்கிறவா, பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறவா, கையில் புஷ்பம் வச்சுருக்கிறவா, நாட்டியோபச்சாரம் பண்ணுறவா, அந்த மாதிரிலாம் கைகளை மாத்திரம் கூப்பி வழிபாடு பண்ணுறவா, உள்ளம் குமுறி இறைவன்ட்ட தன்னுடைய அழுகை பூர்வமாக வழிபாடு, எல்லாமே நமஸ்காரம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இந்த பாடலில். இந்த அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லணும், ஒரு செவி வழி செய்தி தான் எனக்கு ஞாபகம் வருது. நமஸ்காரம் அதுதான் சைவானுஷ்டானத்தில் சொல்லியிருக்கா. ஓம் சிவாய நம, தன்னை பிறருக்கு அனுபவிச்சுக்கிறது. ஒரு அரசன் இருந்தார். அவர் எப்பொழுதுமே மாறுவேடத்தில் போயிட்டு வந்துன்னு இருப்பார். அது மாதிரி போகும்போது ஒரு ஆள், அவர் பிச்சை எடுக்கிறவர், மாறுவேடத்துக்கு போகும்போது அவர் அசையாமல் உட்கார்ந்துருக்கார். ஆனால் அந்த பக்கத்தில் போகிற வரவா எல்லாருக்கிட்டேயுமே ஐயா நமஸ்காரம் அப்படின்னு தான் சொல்லுவார், வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். ஐயா நமஸ்காரம். அது கொஞ்சம் அவள் அந்த பக்கமாக போய் வந்து பழக்கப்பட்டவா, அவருக்கு ஏதாவது தேவைன்னா அதை கொடுப்பா. அது அப்படியே சொல்லிகிட்டே வந்தார். இந்த ராஜா வந்து ஒரு காலத்தில் இவர் மாறுவேடத்தில் நிறைய போகும்போதும் அவரை பார்த்து சலிக்காமல் ஐயா நமஸ்காரம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ பாருங்க, இந்த நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார். அப்படிங்கிறதுனால ஒரு நாள் அந்த ராஜா மாறு வேஷத்துலேயே கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கே எதுக்கு தொடர்ந்து உட்காந்துட்டே இருக்கீர் அப்படின்னா, ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ஒரு வேலை வேணும், அப்படி வேலை இல்லாத போது மாத்திரம் இங்கே வந்து உட்காருவேன், நமஸ்காரம்னு சொல்லுவேன், எனக்கு ஏதாவது தானமாக ஒரு சில பேர் பொருளை கொடுப்பா, அதை வாங்கிட்டு போவேன். நானாக போய் வீட்டு வாசலில் போய் எடுத்தால் அதுக்கு பேர் பிச்சை. நல்லா கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு வீட்டு வாசலையும் போய் எடுக்கல அவர். எனக்கு தேவையான அளவுக்கு கிடச்சதுன்னா நான் அதுக்கப்புறமும் நான் பிச்சை எடுக்க மாட்டேன். எனக்கு வேலை கிடைக்கல, என்னுடைய ஒரு நிலைமை அதான் பழைய காலத்தில் இருந்தது. இந்த ஒரு செவி வழி செய்தியில் எவ்வளோ அழகான கருத்து மறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ராஜா யோசிக்கிறானா, மறுநாள் காலம்புற ஒரு தண்டோரா போட்டு, மறுநாள் கிளம்புற அவனுக்கு தேவையில்லை, வரல இருந்தால், இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த அடையாளத்தோடு அவரை பிடிச்சி கொண்டு வா. உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா நம்ம யார்கிட்டையும் எதுவும் சொல்லலையே, தேவைன்னா நமஸ்காரம்னு சொல்கிறோம், மற்றபடியெல்லாம் வேறு எதுவுமே நம்ம சொல்லலையே, நம்ம இது பண்ணுவோம். ராஜா கூப்பிட்றோம். இங்கேருந்து அங்கே போனோன்னே அவர் வந்தோடனே பார்த்துட்டு சொன்னார், இப்போ நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை நீ தொடர்ந்து செய்யணும் அப்படின்னார். தாராளமாக செய்கிற ராஜா, இதுக்கு தான் நான் காத்துட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சான். அப்போ மாறு வேஷத்தில் வந்தது ராஜா தாங்கிறது அந்த நேரத்தில் தான் அவனுக்கு புரிஞ்சுது. அப்போ ராஜா அவனுக்கு ஒரு சின்ன பாராட்டு தெரிவித்தார். என் நாட்டில் யாரும் வறியவர்கள் இருக்கக்கூடாது,
அவர்கள் கையேந்தக்கூடாது, அவர்களுக்கு வேலை செய்யணும். அந்த வேலை கிடைக்கிற மாதிரி யாருமே எந்த இடத்துலையும் வேலை எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணு, அது ஒன்றால் தான் முடியும். ஏன் அப்படின்னா அனுபவம் தான் அது காரணம். ஒரு நாளும் ஒரு ராஜானா அந்த இடத்துல அது சகல மரியாதையோடு வாழ்ந்திருப்பாவா. அந்த வலி, அந்த பசி, தாகம், துக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அது அந்த கஷ்டப்படுறவளுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். அது மாதிரி ரொம்ப அற்புதமாக அந்த ராஜா அவரை தெரிவு செய்து அந்த வேலை இல்லாமையினுடைய பிரச்சனை என்ன, அதனால் ஒரு நல்ல ஒரு பண்பு எப்படி கெட்டு போகிறது, அதை எப்படி அவர் உணர்த்தி அருள்கிறார், திருப்பி அந்த நாட்டில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த துறைக்கே அவனை மந்திரியாக்குறார். எங்கேயுமே வேலை இல்லாதவா இருக்கக்கூடாது, அவர்கள் உழைத்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான கருத்துக்களை நீங்கள் அவர்களுக்கு சொல்லணும். சாதாரணமான ஒரு நமஸ்காரம்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னனே இவ்வளோ தூரம் அவனுக்கு செய்கிறான் அப்படின்னு சொன்னால், சிவபெருமானை பார்த்து தினந்தோறும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவர் நமக்கு செய்யாமலா இருப்பார்? வாரி விக்கீலேன் அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். வாரி வழங்கும் அனுகிரகத்தை. அந்த மாதிரி நாம் இறைவனிடத்து நம்மை அறிவித்து கொள்வோம் நமஸ்காரத்தின் மூலம். இறைவனுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்வோம் நமஸ்காரத்தின் மூலமாக. நம்மை நாம் உணர்ந்து கொள்வோம் நமஸ்காரத்தின் மூலமாக. நம் பண்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவோம் நமஸ்காரத்தின் மூலமாக. எல்லாமே இந்த நமஸ்காரத்தில் இருக்குது. எவ்வளோ அழகு பாருங்கள், நமஸ்காரங்கிற ஒரு வார்த்தை. அந்த மாதிரி தொடர்ந்து வணங்கி இறையருளின் தன்மையை நாம் அனுபவத்தில் பெற முயற்சிப்போமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.